தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை தொடர்ந்து பார்க்கிறோம். சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், தன்னுடைய சுயமாய் பேச மாட்டார் என்பதை பார்த்தோம். இந்த நாளும் அவர் வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பார். சத்தியத்தை பேசி சுயமாய் பேசாதபடி தான் கேள்விப்பட்டதை பேசி வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறவர். வரப்போகிற காரியங்கள், இனிமேல் நடக்க போகிற காரியங்கள், அதாவது இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள், தேவனுடைய வருகையை குறித்த காரியங்கள், இவைகளை அவர் பேசுவார். எதிர்காலத்தை குறித்து பேசுவார். இந்த எதிர்காலத்தில் இந்த வரப்போகிற காரியங்களுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், அதிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், அதிலே அந்த எங்களுக்கு தந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொண்டு வாழ வேண்டுமானால், எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று அவர் சத்தியத்தை பேசி தான் கேள்விப்பட்டதை பேசி எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து தொடர்ந்தும் எங்களுக்கு வேதத்தின்படி வெளிப்பாடுகளை தந்து, சத்தியத்தின்படி வேதத்தில் உள்ள வெளிப்பாடுகள் காரியங்களை அறிவித்து, எதிர்காலத்திலே வருகிற காலங்களிலே தேவனோடு கூட நிலைத்திருந்து அவரை மகிமைப்படுத்தி வாழ தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.